நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம வசந்த் தொலைக்காட்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு திருத்தலத்தை வீட்டில் இருந்தபடி தரிசிக்கின்றோம். அந்த இறைவனுடைய ஒரு பேரருளை பெறுவதற்கு அவருடைய ஸ்மரணையே நமக்கு முக்கியமான ஒரு வழியாக இருக்கு. அந்த விதத்துல ஸ்மரிப்பதோடு அந்த கோவில்களுடைய காட்சிகளையும் கண்டு அந்த இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியமும் நமக்கு கிட்டுகின்றது. 108 திவ்ய தேசங்களின் பெருமை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டே வரோம். சோழ நாடு, நடுநாடு, தொண்டை நாடெல்லாம் முடிஞ்சு மலை நாட்டு திவ்ய தேசங்கள்ல இருக்கும். இந்த மலை நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மலை நாட்டு திவ்ய தேசங்களுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே மலை நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கேரள பிரதேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை அவ்வாறு அழைப்பது வழக்கமாக இருக்கின்றது. வேழம் கொண்டது அப்படின்னு சொல்றோம். வேழம் அப்படின்னா யானைகள். கேரள பிரதேசத்துக்கே உரித்தானது எது அப்படின்னு பார்த்தா இந்த வேழம் என்று சொல்லக்கூடிய யானைகள். எங்கு யானை இருக்கின்றதோ அங்கு மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். மகாலட்சுமி ஐஸ்வர்யம் நன்கு பெருகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு யானைகள் இருந்தா அது தன்னால நடக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. அதனால தான் பழைய காலங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ராஜாக்கள் இருக்கக்கூடிய இடத்துல யானைகள் இருந்தது. அவ்வளவையே இன்னைக்கும் கோவில்கள்ல போனா நம்ம யானைகளை பார்க்க முடியும். எதனால் அப்படின்னா அந்த ஐஸ்வர்யம், கோவிலுக்கென்று இருக்கக்கூடிய சாநித்தியம், அதே சமயம் அந்த ஐஸ்வர்யம் அந்த இடத்துல எவ்வளவு பிரசித்திங்கிறதுனால அந்த யானையினுடைய ஒரு அழகான தரிசனத்தையும் நாம் காண முடியும். அந்த மாதிரி யானை நிறைய இருக்க அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யம். அப்படி கேரள பிரதேசத்தை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா கணக்கில் அடங்காத வேழங்கள் அங்கு உண்டு. இந்த வேழம் அப்படிங்கிறது கேரளான்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வரும். அடுத்து கேரளான்னு சொன்ன உடனே நம்முடைய எண்ணத்திற்கு எது வருகின்றது? பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய அந்த பசுமை தான் இல்லையா? எங்கு பார்த்தாலும் செழுமையாக மரங்கள், அதே போல எங்கு பார்த்தாலும் தீர்த்தங்கள், புழை அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லா இடத்துலையும் அந்த தீர்த்தங்கள் சுத்தி இருக்க, மரங்கள் செழுமையாக வளர்ந்திருக்கு, பச்சை பசேர்னு. அதை காட்டிலும் ஐஸ்வர்யம் வேறு என்ன இருக்க முடியும் இல்லையா? ஒரு நாடோ இல்ல வீடோ எதுவாக இருந்தாலும் அந்த தோட்டத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய செழுமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்கின்றோம். ஆனால் இந்த பூமியை பார்த்து தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். பூமியை நம்பித்தானே இருக்கோம். அப்போ அந்த மண் வளம் என்று சொல்லக்கூடியதும் கேரள பிரதேசத்தை நினைக்கும் பொழுது நம் எண்ணத்திற்கு வருகின்றது. நீர் வளம், மண் வளம், பசுமை வளம், விலங்குகள் என்று சொல்லக்கூடியதுல யானை, இப்படி எல்லா விதமான வளங்களும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கு. அப்படிங்கிறதுனால ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது கூட காட்ஸ் ஓன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது கடவுளுக்கென்று ஒரு இடம் உண்டே ஆனால் அது கேரள தேசம் அப்படின்னு சொல்றது போல. ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இயற்கை சூழல்களை ரட்சிப்பதில் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இந்த ஐஸ்வர்யங்கிறத பார்த்தோம். இரண்டாவது, அங்க இருக்கக்கூடிய கோவில்களினுடைய ஒரு அமைப்பு. நம்பூர்ல இருக்கிற மாதிரி அந்த கோவில்களுடைய அமைப்பு இருக்காது. இந்த கோவில்களுடைய அமைப்பு எல்லாமே பார்த்தா ஒரு கூரை, அழகா ஒரு தொப்பியை கவித்து வச்சது மாதிரி தான் அந்த இறைவனுடைய கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கூரை, அந்த கூடாரமானதை நம்ம பார்க்க முடியும். அதே போல அம்பலம் அப்படின்ட்டு அழைப்பார்கள். ரொம்ப பெரிய கர்ப்ப கிரகம் இருக்கா, ரொம்ப பெரிய பெரிய மூர்த்தியா பெருமாள் இருக்காரா அப்படின்னா 1-2 திவ்ய தேசத்துல தான் அப்படி இருக்கார். மற்ற இடத்துலலாம் பார்த்தா குட்டியா தான் இருப்பார். சமயத்துல அவ்வளவே குருவாயூரப்பன் கோவிலுக்கே நம்ம போறோமே, குருவாயூரப்பன் கோவில் திவ்ய தேசத்துல வராது. ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கின்றேன். அந்த கோவிலுக்கு போனா முதல் தரம் போகும் பொழுது குருவாயூரப்பன் எங்க இருக்காருன்னே சமயத்துல நம்ம கண்ணுக்கு அவ்வளவு எளிமையாக பார்த்து விட முடியாது. ஏன்னா கீழே இருப்பார், சின்ன மூர்த்தி, அதோட மின் விளக்குகள் எல்லாம் எதுவும் இருக்காது. தீபத்தின் பிரகாசத்துல தான் பெருமாளை நம்ம தரிசிக்க முடியும். அழகா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருப்பா. ஒரு கணம் பார்த்தாலும் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகம்ங்கிறது வட்டமா அப்படி இருக்கும். சதுரமா நம்ம வெளியில சுத்துவோமே வழிய உள்ள பார்க்கும் பொழுது அப்படி ரொம்ப அழகா இருக்கக்கூடியது. இந்த 7 நிலை கோபுரங்கள்னு நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா தமிழ்நாடுல, அந்த மாதிரி கோபுரங்களை எல்லாம் நம்ம கேரள பிரதேசத்துல பார்க்க முடியாது. அங்க இருக்கக்கூடியது சாதாரணமா ரொம்ப ஒரு அழகான அமைப்போடு இருக்கக்கூடியது.
அது மட்டும் அல்ல, அதே மாதிரி இங்க சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் நம்ம கோவிலுக்கு கோவில் தூண்கள்ல இருந்து எல்லாத்துலயும் பார்க்கிறோமே, அதெல்லாம் எதுவும் இல்லாத வேறு விதமான கோவில்கள். ஆனால் பெருமாளுடைய சாநித்தியத்திற்கு எந்த விதமான குறையும் இல்லை. அதே போல இங்க தமிழ்நாட்டுல திவ்ய தேசங்கள்லாம் போய் தரிசித்தோமே ஆனால் வைஷ்ணவர்கள் பூஜை செய்வதை நம்ம பார்க்க முடியும். ஆனா கேரளா அப்படிங்கறதுல போனா மலையாள அந்தணர்கள் தான் அந்த பூஜைகளை செய்வார்கள். வைணவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. அவர்களுக்கென்று அந்த ஈர மூங்குரு சீர்பாத சேவைன்னு நான் முன்ன சொன்னது போல அந்த ஈர ஆடையை உடுத்தி கொண்டு மடியோடு உள்ள அமர்ந்தபடி பூஜைகளை செய்வது மலையாளத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு வழக்கமாக இருந்தது. ராமானுஜர் ஒரு சமயம் சென்று அதை மாற்றணும்னு நினைத்த பொழுது கூட அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறபடியே இருக்கட்டும் என்று கேட்டுக்கொள்ள, அதன்படி ராமானுஜரும் ஆக்ஞை செய்ய இன்னைக்கும் திவ்ய தேசங்கள்ல பூஜைகளை அவர்கள் தான் செய்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, நமக்கு பிரசாதங்கள்னு பார்த்தா தீர்த்தம் கொடுக்கறது, ஷட்டாரி இதெல்லாம் பெருசா இருக்காது. சந்தனம், துளசி, புஷ்பங்கள் இதெல்லாம் வாழை இலையில வைத்து நம்ம கையில கூட படாதபடிக்கு அப்படி கொடுப்பார்கள். ஏன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ள அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? அதனால அந்த ஒரு சுத்தம், அந்த ஒரு ஆச்சாரம், அனுஷ்டானமானதை கடைபிடித்து இறைவனுக்கு என்று முழுமையாக தங்களை அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த போத்திகள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றது உண்டு. அதுபோல அங்க இருக்கக்கூடிய அந்தணர்களின் பூஜையும் மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றது. இப்படி பலது உண்டு இந்த மலையாள திவ்ய தேசங்கள்ல. மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல குறிப்பிடத்தக்க வேண்டிய மற்றொன்று என்ன? திருநாவாய் பார்க்கும் பொழுது சொன்னேன், தாயார் சன்னதி அப்படிங்கிறது திருநாவாயில மட்டும்தான் தனி கோவில் நாச்சியாராக இருக்கின்றாள். மற்ற இடம் எல்லாவற்றிலுமே தாயார் பெருமாளோடு திருமார்பிலேயே இருக்கின்றாள். திருநாமம் உண்டு, ஆனால் திருமார்பிலேயே இருந்தபடி அனுகிரகம் செய்கின்றாள். இப்படி இந்த மலைநாட்டு திவ்ய தேசங்களுக்கு நிறைய பெருமைகள் உண்டு. அந்த வகையில மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல இன்னைக்கு நம்ம 69வது திருத்தலத்தை சேவிக்க இருக்கின்றோம். இந்த 69வது திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகான ஒரு திருநாமம், திருவல்லவாள் அப்படின்ட்டு இந்த கோவிலுக்கு பெயர். ஆனா கேரளால போய் திருவல்லவாள்னு சொன்னா அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. திருவல்லா அப்படின்னு சொல்லணும். திருவல்லானா என்ன? இறைவனுக்கு வல்லபன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. என்ன வல்லபா? ஸ்ரீ வல்லபா. ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய திருவானவளை தன்னுடைய மார்பில் உடையவன் அவன்தான் திருவல்லபன், ஸ்ரீ வல்லபன். அப்படிப்பட்ட ஸ்ரீவல்லா அப்படிங்கிறது, வல்லவ அப்படிங்கிறது திருவல்லவாள் அப்படின்னு இன்னைக்கு ஆயிருக்கு. இந்த திருவல்லவாள்னு சொல்லக்கூடிய திருத்தலத்துல பெருமாளுக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா கோலப்பிரான் ஸ்ரீ வல்லபன் அப்படின்னு அவருக்கு திருநாமம் இருக்கு. கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்துல நமக்கு சேவை சாதிக்கின்றார். தாயாருக்கு செல்வ திருக்கொழுந்து அப்படின்ட்டு பெயர். நாச்சியார் வாத்சல்ய தேவி அப்படின்னு எல்லாம் இவளை பெருமையாக சொல்வது உண்டு. திரும்ப உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துவதுதான், தனி கோவில் நாச்சியார் அப்படிங்கிறது திருநாவாய் ஒரு தலத்தை தவிர வேறு தலத்துல நம்ம பெருசா பார்க்க முடியாது. திருமார்போடு தான் தாயார் எல்லா திவ்ய தேசங்களிலும் சேவை சாதிக்கின்றாள். இருந்தாலும் ஒவ்வொரு திவ்ய தேச தாயாருக்கும் ஒரு திருநாமம் தனித்துவமாக சொல்லப்படுகின்றது. அதே போல விமானம், சதுரங்க கோல விமானம்னு பெயர். தீர்த்தம் கண்டாகரண தீர்த்தம், அதாவது கண்டாகருணன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு மோட்சம் கொடுக்கிறார் இந்த பெருமாள். அதனால கண்டாகரண தீர்த்தம் அப்படின்ட்டு பெயர். பம்பா நதி, இந்த கண்டாகரணனுக்கு பெருமாள் காட்சியும் தருகின்றார். அதே போல இந்த ஒரு திருத்தலம் இப்ப நடுவுல வரணும். இவ்வளவு நாளி வெவ்வேறு இடத்துல இருக்கோம் இல்லையா? இப்ப நடுப்பகுதி சங்கனாச்சேரின்னு சொல்லக்கூடியது. அதை சுற்றி 6 திவ்ய தேசங்கள் முக்கியமா இருக்கு. அந்த 6ல பிராதான்யமா இருக்கக்கூடிய திவ்ய தேசம், பிரதான திவ்ய தேசமாக திருவல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் அமைந்திருக்கு. இதனுடைய சரித்திரமானது எப்படி போறது அப்படின்னு பார்த்தா, கண்டா கருணனை பத்தி முதல்லயே நம்ம பார்த்தோம். இந்த கண்டா கருணன் அப்படின்னா என்ன? கண்ட அப்படின்னு சொன்னா மணி, கருணன் அப்படின்னா காதுன்னு தெரியும். நம்ம கண்டம் என்று சொல்லக்கூடிய மணியை தன்னுடைய காதில் தரித்து கொண்டவன் அப்படிங்கிறது தான் கண்டாகரணன்னு பெயர். இந்த கண்டாகரணன் ஒரு காலத்துல ரொம்ப சைவ பக்தனாக இருந்துருக்கார். அப்படி சிவபக்தனாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த பலி கொடுக்கறதுன்னு ஒண்ணு உண்டு இல்லையா?
பிணம் அப்படின்னு சொல்லக்கூடியதை அர்ப்பணம் பண்ணுறது. அந்த மாதிரி பலி கொடுத்து எப்படியாவது சிவபெருமானுடைய பேரருளை பெறணும் அப்படின்ட்டு பல பலியை கொடுத்துட்டு இருக்கார், நரபலியும் உள்பட. அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமானிடத்துல எனக்கு ஏன் மோட்சம் கிடைக்க மாட்டேங்கிறது, இவ்வளவு நான் செய்கின்றேனே என்று கேட்ட பொழுது பரமேஸ்வரன் சொல்கின்றார், மகாவிஷ்ணுவை சென்று வழிபடுவாயாக அப்படின்னு சொல்ல, அந்த கண்டாகர்ணன் தன் காதுல மணி இருக்கும்னு சொன்னேன், அந்த மணி எப்பொழுதுமே சிவா சிவான நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்குமா, அந்த நாமத்தை தன் காதால கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி ஒரு மணி அவருக்கு. இப்போ பரமேஸ்வரனே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணினார், அந்த மணியை திரும்ப மாத்திண்டாராம். அதுல மகாவிஷ்ணுவனுடைய திருநாமம் வர மாதிரி அந்த மணியை சித்தியினால மாற்றிக்கொண்டு அங்க போய் மகாவிஷ்ணுவை நோக்கி தபஸ் பண்ணினாராம். மகாவிஷ்ணுவை நோக்கி அவ்வளவு தவம் செய்த பொழுது பிணம் அர்ப்பணம் செய்தவராக இருந்தால் கூட அவர் பிற்காலத்துல அதை செய்யக்கூடாது என்று நினைத்து தான் செய்த சின்ன சின்ன தவறுகள் பெரிய பெரிய தவறுகள்னு எல்லாவற்றையும் உணர்ந்து பெருமாளை எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்வது போல எல்லாம் நீ பார்த்துப்பேன்னு சரணாகதி அடைந்தாராம். அப்படி சரணாகதி அடைந்த இந்த கண்டாகர்ணனுக்கு பெருமாள் பிரத்யக்ஷமானது மட்டுமல்லாது அவருக்கு மோட்சத்தையும் அருளுகின்றார். அப்படிப்பட்ட திருத்தலம் தான் இந்த திருவல்லாங்கிறது. இன்னொரு சரித்திரம் ரொம்ப அழகான சரித்திரமானது. மங்களத்தம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல ஒரு அம்மா. இந்த மங்களத்தம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவள், அவளுக்கு எல்லாமே மகாவிஷ்ணு தான், பெருமாள் தான் அவளுக்கு எல்லாமே. அவள் ஒரு வாட்டியும் ஏகாதசி வரும் பொழுது பூரணமா விரதம் இருப்பாளாம். இந்த ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணை அப்படின்னு ஒண்ணு உண்டு. இந்த துவாதசி பாரணை அதாவது தான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதிதிகளை அழைத்து அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவள் சாப்பிடுவாளாம். இதையே ஒரு நியமமாக வைத்துருக்கா அந்த மங்களத்தம்மா. மங்களத்தம்மாவுக்கு கண்ணன் பிரத்யக்ஷமான ஒரு ரூபத்துல வருகின்றாராம். ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வருகின்றார். கிட்டத்தட்ட சின்ன பையனாக வராராம். மான் தோல் போட்டுருக்கார். ஏன்னா மார்பல மகாலட்சுமி தெரிந்து விடுவாள் இல்லையா திருமார்பல, அதனால மான் தோலை போத்திண்டு அப்படி சின்ன பையனாக வந்து மங்களத்தம்மாக்கு நிறைய உதவிகள் பண்ணுவாளாம். அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ பார்த்து பார்த்து செய்வாராம். 10 பேர் சாப்பிட வந்தா அப்படின்னு சொன்னா அவளுக்கு தளிகைக்கு சமையலுக்கு உதவி செய்வது அப்படின்னு உண்டு. யாராவது பிரச்சனை பண்ண வந்தானா அவளை சமாளிக்கிறது, இப்படி எல்லா விதத்திலையும் மங்களத்தம்மாக்கு ரொம்ப உதவியோடு இருந்துருக்கா. மங்களத்தம்மா இருக்கக்கூடிய ஏகாதசி விரதத்தினாலையும் அதிதிகளுக்கு கொடுத்து விட்டு துவாதசி பாரணை செய்வதனாலையும் அவளுக்கு மட்டும் ஸ்ரேயஸ் ஏற்படல, அந்த நாட்டுக்கே நன்மை ஏற்படுகின்றதாம். ஏகாதசி விரதத்தினுடைய ஒரு பலன் அப்பேற்பட்டது. நம்ம நினைக்கிறோம் அது நமக்கு நல்லது என்று, நமக்கு மட்டும் நல்லதல்ல, நம்மை சுற்றி இருப்போருக்கு நம் நாட்டிற்கு என்று எல்லாருக்கும் அந்த நன்மை பரவுகின்றது. அப்படிப்பட்டதுதான் அந்த ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் நாட்டுக்கு நன்மை சேருகிறது. ஒரு அசுரன் பார்த்தான், தோலாசுரன் அப்படின்ட்டு பெயர். இந்த தோலாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன், நீ ஏகாதசி விரதம் இருந்து இந்த ஊரெல்லாம் செழிக்கிற மாதிரி பண்றியா என்ன, நாடும் செழிக்காது, ஒன்னையும் அழிக்கிறனா இல்லையா பாரு அப்படின்னு ஒரு ஏகாதசி அன்னைக்கு இவளுக்கு தொந்தரவு கொடுக்கிற மாதிரி அந்த தோலாசுரன் வருகின்றார். அந்த சமயத்துல பெருமாள் தான் சின்ன பாலகனா அவளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரே, அந்த பாலகனாக இருக்கக்கூடிய பெருமாள் வந்து, என்ன இங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கொண்டிருக்கின்றீர்களே அப்படின்னா, இல்லப்பா இவர் ஏதோ பிரச்சனை பண்றாப்புல இருக்கு, எனக்கு என்னன்னு புரியல அப்படின்னு சொல்றான். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் உள்ள வேலையை பாருங்கள், இங்க என்னங்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேலைக்கு அனுப்பிட்டு இவரை ஒரு அறைக்குள்ள அனுப்பி கதவை சாத்தினாராம். கதவை சாத்தி யுத்தம் பண்றார் பார்க்கணுமே, அப்படி ஒரு யுத்தம் பண்றார். ஆரவாரத்தோடு, தோலாசுரன் பேர்ல மட்டும்தான் இனிமே தோல் இருக்க போறது, அந்த மாதிரி தோலை உரிக்காத குறையா ஒரு யுத்தமானது நிகழ்கின்றது. அந்த யுத்தத்தின் பிறகு தன்னுடைய சக்கர ஆயுதத்தினால தோலாசுரனை சுவாமி வதம் பண்ணினாராம். ஏன்னா அவனுடைய நோக்கம் என்னங்கிறது பெருமாளுக்கு தெரியுமோனோ. அப்போ தோலாசுரனை பெருமாள் சக்கராயுதத்தினால வதம் பண்ணியாச்சு. இப்போ தோலாசுரன் கதை முடிஞ்சது, அவரை எல்லாம் பண்ணிட்டு பெருமாள் திரும்ப வரார். இவளை பார்க்கறதுக்கு வரும் பொழுது, அதாவது போகும்பொழுது அந்த மான் தோல் எல்லாம் சரியா இருந்தது.
ஆனா யுத்தம் பண்ணிட்டுனா வரார், அப்ப வஸ்திரங்கள் எல்லாம் இப்படி அப்படி ஆகிறது உண்டு தானே. அந்த மாதிரி அந்த வஸ்திரம் சற்றே விலகி இருந்தது. இவர் நடந்து வரார், அதை சரி பண்ணி கொண்டே பெருமாள் பாலகனா நடந்து வரார். எதிர்கொண்டு வருகின்றாள் அவள் மங்களத்தம்மா. அவ எதிர்கொண்டு வரும் பொழுது பளிச்சுன்னு ஒரு செகண்ட் அந்த பக்ஷஸ்தலமானத மகாலட்சுமிய தரிசனம் பண்ணிட்டாளாம். இவர் என்ன பண்றார், அவ பார்த்துட போறாளேங்கிறதுக்காக அப்பதான் இன்னும் பிடிச்சு நன்னா இழுத்துக்கிறாராம். அந்த மான் தொலை இழுத்துட்டு அப்படி பார்த்துட்டாச்சு, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுத்து அப்படின்னு உடனே அந்த ஒரு கணம் பார்த்தவளுக்கு இவர் யாருங்கிறது தெரியறது. அதனால அந்த பாலகனுடைய காலை அப்படி இறுக்கி பிடிச்சுட்டாளாம். இறுக்கி பிடிச்சு கதறி கதறி அழுது, அப்பா நீ யார் என்று என்னால உணர முடிகின்றது. வக்ஷஸ்தலத்தை தாயாரை நான் தரிசித்து விட்டேன், அதனால் உன்னுடைய ஸ்வரூபமானதை எனக்கு காண்பித்து அருளுவாயாக, காட்சி தந்து அருள வேண்டும் என்று அவரிடத்துல பிரார்த்திக்கிறார். அப்ப பெருமாள் என்ன பண்ணினார், பாலகனாக இருக்கக்கூடியவர் மகாலட்சுமியை வக்ஷஸ்தலத்தில் தரித்த கோலத்தோடு திருமார்பனாகவே காட்சியை கொடுக்கிறார். திருவல்லபனாக, ஸ்ரீவல்லபனாக காட்சி கொடுக்கிறாராம். அந்த ஸ்ரீவல்லப அப்படிங்கிறது தான் திருவல்லவாள். ஆழ்வார்கள் பாசுரத்துல தான் திருவல்லவாள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றபடி ஊர் திருவல்லான்னு தான் இன்னைக்கும் அங்க சொல்றது வழக்கமா இருந்துட்டு இருக்கு. அப்போ ஸ்ரீவல்லபனாக மங்களத்தம்மாக்கு காட்சி கொடுத்தாராம். காட்சி கொடுத்த மங்களத்தம்மா அந்த சமயம் என்ன பண்ணினா தெரியுமோ, அவள் பெருமாள் தனக்காக யுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கார். அப்போ அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே, ஆயாசமா அவருக்கு ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த ஆயாசம் தீருவதற்கு ஏதாவது கொடுக்கணும். என்ன பண்ணினா தெரியுமோ, ஒரு பாளை கமுகி எடுத்தாளாம். அந்த நம்ம பாசுரம் ஆரம்பிக்கிறச்ச கூட பார்க்கலாம், இதெல்லாம் சொல்லியிருப்பார் நம்ம ஆழ்வார். அந்த தேனார் வயல், பாளை கமுகு, இதெல்லாம் விசேஷமா நிறைய இருக்கக்கூடிய இடம் தானே திருவல்லான்னு பாடியிருக்கார். அந்த மாதிரி அந்த பாளை கமுகு ஒன்று இருக்கு, அதை எடுத்து அதுல என்ன பண்ணினா கொஞ்சம் உப்பு மாங்காய் வச்சாலாம். உப்பு மாங்காவும் தத்யோன்னமும், ஏன்னா சூடு ஏறி இருக்குமே தணிக்கிறதுக்கு, தயிர் சாதத்தை விட வேற என்ன. அப்ப அந்த தத்யோன்னமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த உப்பு மாங்காய். இன்னைக்கும் நம்ம கேரள பிரதேசத்துல போனா பார்க்கலாம். சாமான்யமா மலை பிரதேசங்களுக்கு எல்லாம் கேரளா சைட்ல நம்ம போகும்பொழுது, ஒரு வெக்கேஷன் எதுக்காவது போகும்பொழுது கூட பார்க்கலாம், ஜாடி ஜாடியா தீர்த்தம், உப்பு போட்ட தீர்த்தத்துல நெல்லிக்காய் மாங்காய் இதெல்லாம் ஊற போட்டு வச்சிருப்பான். இந்த மாதிரி அந்த உப்பு மாங்காவையும் தத்யோனமானதையும் பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்கின்றாளாம். பெருமாளும் ஆனந்தமா அதை ஸ்வீகரிச்சுட்டார். இன்னைக்கும் திருவல்லாவுல எப்படி நித்தியம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த தத்யோனமும் உப்பு மாங்காவும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஆனா பெருமாள் என்ன பண்ணுவார் தெரியுமோ, எப்படி மங்களத்தம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவள் அதிதிக்கு முதல்ல கொடுத்துட்டு தானே தான் சாப்பிடுவா, அந்த மாதிரி வரும் அதிதிக்கு இந்த தயிர் சாதமானது தத்யோனமானது உப்பு மாங்காயோட கொடுத்துட்டு பெருமாள் ஸ்வீகரிச்சுக்கிறார். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பெருமாள் யாரு அப்படின்னா, சாக்ஷாத் கிருஷ்ணாவதாரத்துல இருந்த மூர்த்தி, விஸ்வகர்மா பண்ணின மூர்த்தி. இந்த துவாபர யுகம் முடியும் பொழுது கருடனிடத்துல அந்த விக்கிரகத்தை கிருஷ்ணன் ஒப்படைக்கிறார். கருடன் என்ன பண்ணினார், நேத்ராவத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை அதை மறைத்து வைக்கிறார். கலியுகத்துல பெருமாள் பிரத்யட்சமாகட்டும்னு சொல்ல. அப்போ கலியுகத்துல சேரமானார். அப்ப மன்னன் யாரோ, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மன்னனுடைய மனைவி ராணி கனவுல தோன்றி நான் இங்க இருக்கேன் என்று சொல்ல, அதன் பிறகு இங்க பிரதிஷ்டை ஆறுது. துர்வாசரே பிரதிஷ்டை பண்ணின சுவாமி அப்படின்னு சொல்றது உண்டு. துர்வாசர் துவாரகையில பிரதிஷ்டை பண்ணும் பொழுது 12,000 பழங்களை இவருக்கு சமர்ப்பணம் செய்கின்றாராம். கேரளத்திலையும் அதே பண்ணினார்னு ஒரு வழக்கம் இருக்கு. அதனால இன்னைக்கும் 12,000 திருவிழா அப்படின்னு சொல்லி 12,000 பழம் சமர்ப்பணம் பண்ணக்கூடியது வருஷா வருஷம் ரொம்ப அழகாக நடைபெற்று வருகின்றது. அப்படி திருவல்லாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீவல்லபரை ஸ்மரித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக. அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.